லேபர் லாவில் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உற்பத்தி செய்கிறதையோ இல்லைனா ஒரு சேவையை செய்கிறதையோ தொழில்னு சொல்லுவோம். இந்த தொழில் தான் வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் வந்து உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். அதான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். சேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மருத்துவம் வழங்குகிற ஹாஸ்பிட்டல்ஸ், கல்வியை வழங்குகிற நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து சேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கெல்லாம் இது சேவை தானே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து லேபருக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு தராமல் வந்து இது பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த லேபர் லால 2J செக்ஷன் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கிறதுனால என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து மணி சர்க்குலேஷன் நல்லாவே நடக்கும். இதனால அந்த கண்ட்ரியுமே வந்து நல்லா டெவலப் ஆகும். செக்ஷன் 2Jல 3 வகையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒன்று மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், பிரைமரி இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, கிளாத் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, மெட்டல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்துடும். ரா மெட்டீரியல்ஸை வச்சு ப்ராடக்ட்ஸ் பண்ணுற நிறுவனத்தை தான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டா பேங்கிங் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், எஜுகேஷன் சர்வீஸ், இது எல்லாமே வந்து நம்ம சர்வீஸ்னு சொல்லுவோம். பிரைமரியில் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், மைன்ஸ், இது எல்லாமே வந்து பிரைமரியில் வரும். இந்த பிரைமரியில் இருக்கிற எல்லாமே வந்து இயற்கையோட ஒன்றி வருது. ஆனால் இதையுமே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதை பற்றி சொல்கிறது தான் வந்து செக்ஷன் 2J. இந்த இண்டஸ்ட்ரியோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ், ஹியூமன்ஸ், மிஷின்ஸ் இவங்களெல்லாம் வச்சு ஃபினிஷிங் குட்ஸை கொண்டு வருது தான். இது எல்லாமே எல்லாத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாது. இதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவாக இருந்தாலும் ட்ரிபிள் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிடி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இதை தூக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேஸ்லால சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வெர்சஸ் ஆர் ராஜப்பா அண்ட் அதர்ஸ் 1978ல் நடந்த கேஸில் இந்த ட்ரிபிள் டெஸ்ட் எடுக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் தான் வந்து ட்ரிபிள் டெஸ்ட்டை பற்றி அறிமுகமும் படுத்துகிறாங்க. இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ராஜப்பான்றவங்களும் மற்றவங்களும் வந்து அந்த கம்பெனிக்கு எதிராக நிற்கிறாங்க. என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி வந்து ஒழுங்காக கொடுக்கல, எங்களுக்கு போதுமான பொருளாதார தேவையை வந்து கொடுக்கல, மருத்துவ ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது, வேலை செய்யறதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாமே வந்து தொழிலாளர்கள் கிடையாது, இது வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சைடு இருந்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே கான்ட்ராக்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்ட்ஸ்குள்ளே நீங்கள் யாரும் வரமாட்டீங்க, இது ஒரு சேவை செய்கிற கம்பெனி, அதனால் நீங்கள் வேலை செய்யறதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்ற வாதத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் 1947 வந்து எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு வந்து அந்த பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜஸ் போர்ட்ஸ் அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கல, நிறுவனத்தில் வேலை பார்க்கல, நீங்கள் சேவை தான் பண்ணுறீங்க, இந்த ஆக்ட் எந்த விதத்துலையும் எங்களை கட்டுப்படுத்தாது, இந்த ஆக்டுக்குள்ளே நாங்கள் வரவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொழிலாளர்கள்லாம் முன் வச்ச கோரிக்கையை வந்து அந்த கம்பெனி வந்து ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போயிட்டு வழக்கை தொடர்றாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிலாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த ஆக்ட் வந்து எல்லா தொழில் செய்கிறவங்களுக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த ட்ரிபிள் டெஸ்ட் எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது கண்டினியூவாக அது நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ் எல்லாம் டெய்லிக்கும் வராங்களா, அட்டனன்ஸ் போடுறாங்களா, ஈவினிங் போகும்போது அட்டனன்ஸ் போட்டுட்டு போகிறாங்களா, லேபர்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிக்கான டைமில் வேலை பார்க்குறாங்களா, மாதம் ஆனால் ஒரு சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. செகண்ட் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் இருக்கணும், அதாவது ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கணும், வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ரெகுலராக ஒருத்தவங்க வராங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதோ இல்லை எதனா ஒரு மிஷினை துடைக்கிறதோ ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து செகண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
தேர்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் வேலை பார்க்கணும். அப்படி ப்ராஃபிட் இல்லாமலும் வேலை பார்த்தாலும் பரவால்ல. இந்த 3 டெஸ்ட்டுமே ஒரு வேலை மேல அப்ளை பண்ணுங்க. இந்த 3 டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் பாஸ் ஆனாலும் சரி, அங்க வேலை பார்க்குற எல்லாருமே வந்து தொழிலாளர்களாக கருதப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் 1947 கீழ ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. எப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸில் வந்து ஒரு வரையறையை சொல்கிறாங்க. ஒரு நிறுவனம் பொருட்களை வழங்கினாலும் சரி, சேவையை வழங்கினாலும் சரி, அது வந்து இண்டஸ்ட்ரியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து ப்ராஃபிட்டோட தான் வேலை பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அரசு மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், வங்கிகள் கூட தொழிலாக கருதப்படலாம் அப்படின்ட்டு அந்த வரையறையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் செய்கிற சேவையெல்லாம் வந்து தொழிலாக கருதப்படாது. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறது வந்து தொழிலாக கருதப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரையறையில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான கேஸ்லாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இதுவரை பார்த்தது எல்லாமே இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இது எல்லாமே அடங்குது.